ஹாய், மறுபடியும் ஒரு சூப்பரான மலைப்பொழுதுல ஓ ரைட் ஓகே. நான் பயந்துட்டேன், வேற ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு பார்த்தேன். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான டேல, ஒரு சண்டேல, ஒரு குட் டேல, ஒரு டுடேல, ஒரு டுடேல வந்து சூப்பரா சந்திச்சிருக்கோம். எஸ், இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல விடுங்க சொல்ல அப்படியே நிறைய வீடியோ கலெக்ஷனோட உங்களை சந்திச்சிருக்கோம். சொல்லுங்க, வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான அவ்வளோ மேல தேவை கொஞ்சம் இவ்வளோக்கா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ கலெக்ஷனோட உங்களை சந்திச்சிருக்கோம். சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க, கெக்க பண்ணி சிரிக்க போறீங்க. 7 மணி ஆனா நாங்க 7:30 வந்துருவோம். இந்த 7:30 தான் இது ஒரு டயலாக் தான். அது நான் சொல்லிட்டேன். ஐயோ, நான் சொல்ல வேண்டிய டயலாக டப்புன்னு சுட்டு, அதுக்கு தான் தம்பி இவ்வளவு நேரம் வேகமா வந்து இடையில பூந்தாருங்கிறீங்க. ஓகே சார், இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வளமே நாங்க 2 பேர் வருவோம். நிறைய விஷயங்கள், ஜாலியான விஷயங்கள் கொண்டு வரோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து சூப்பரா இந்த ஷோல மறுபடியும் உங்களை சந்திச்சிருக்கோம். ஸோ 7 அப்படி ஆனாலே சண்டே 7னாலே உங்களுக்கு ஜாலி தான் ரைட். ஓகே, இன்னைக்கு உங்களை சந்தோஷமா சந்திக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ நாங்க ஷோக்குள்ள போறோம். இது உங்க ஃபேவரட் ஷோ ட்ரெண்டிங்ல விடுங்க. மஞ்சன டண்டம் நேரம் வேற மாதிரி வருது நமக்கு. ஓகே, டண்டம்னு சொல்லிட்டு நம்ம ஷோக்குள்ள வந்திருக்கோம் ஜாலியா. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னால எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபன்னு தானே. எல்லாரும் வந்து காலையில இருந்து நிறைய கிளுகிழப்பெல்லாம் ஆட்டிட்டு இப்ப 7 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்டா இருப்பா அப்படின்னு உட்காரும் போதுதான் நம்ம வருவோம். ஏன்டா பிறந்தோம், இந்த டிவியை ஏன்டா திறந்தோம்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து ஜாலியா நிறைய விஷயங்கள் இந்த ஷோல வந்து பேச போறோம். வளமையா பேசக்கூடிய விஷயங்கள் தான். வாரம் என்ன ட்ரெண்டிங்ல வருது, யார் என்னென்ன விஷயங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்க, ரசிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை மொத்தமா அள்ளி வந்து இன்றைக்கு நாங்க சண்டேல தருவோம். தருவோம்னு சொன்னா நீங்க அப்படியே என்ஜாய் பண்ணி சிரிக்கணும் இல்லையா? அதான் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் இன்னைக்கும் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ப்ராடக்ட்ஸ். விஜய் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா ரசிச்சு சாப்பிடணும்னு சொன்னா விஜய் ப்ராடக்ட்ஸ் வாங்க. பக்கத்து வீட்டு கடையில் இருக்குதுங்க, பக்கத்து ஊரு கடையில் இருக்குதுங்க, எல்லா கடையில இருக்குதுங்க. மேல் வீட்டு கடையில் இருக்கு, கீழ் வீட்டு கடையில் இருக்கு, பக்கத்து வீட்டு கடையில் இருக்குங்க. விஜய் ப்ராடக்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. தரமான, சுத்தமான, சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா வகைகள் மாத்திரமல்ல, பப்படமா இருக்கட்டும், உளுந்து மாவா இருக்கட்டும், அரிசி மாவா இருக்கட்டும், கோதுமை மாவா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள், நூடுல்ஸா இருக்கட்டும், மசாலா பொருட்களா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் தரமான முறையில், சுத்தமான முறையில் நமது நாட்டில் எல்லா பிரதேசங்களிலும் கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா அது விஜய் ப்ராடக்ட்ஸ். சரி, இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு தத்துவம் சொல்றேன் இல்ல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஆனா இப்ப தடுமாறிக்கிட்டு தான் இருக்காருல. மறந்துட்டீங்க தானே? ஓகே, நான் சொல்லவா? தடுமாறாம நிக்கணும், சரியா? தடுமாறாம நின்றுட்டு பேசணும். ஓகே, வந்துருச்சு. நான் சொன்னதுல இருந்து ஏதாச்சும் தடுமாறாம நில்லு, தடுமாறாம நில்லு. நீ பண்ற ஓவரா லொல்லு, நம்ம ஷோ வந்துருச்சு, மத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளு. ரைட்டு, ஓகே. இது கொஞ்சம் 7 மணி ஆனா கொஞ்சம் ஜில்லு அப்படியே. ரைட், ஓகே. கல்லு ரைட். எனக்கு எப்படியே தத்துவத்தை வந்து கஷ்டப்பட்டு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நம்ம இந்த ஷோவில் ஃபர்ஸ்டா பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்றத விஜய் நீங்க தான் சொல்லணும். என்னன்னு சொன்னா விஜய், இப்போ ஒரு மியூசிக் காதுக்குள்ளே ஓடி இருக்கு தெரியுமா? ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். தலைவரே, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். தலைவரே செம்ம அதே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க விஷயம். மாநாடு படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்குது. இந்த படத்துல இருந்து அந்த பிஜிஎம் ரைட். எஸ், மாநாடு படம் அப்படின்னாலே அதோட பிஜிஎம் தான் முதல்ல நம்ம கண்ணுக்குள்ள, காதுக்குள்ள, எல்லாத்துக்குள்ளேயும் வரும். ஸோ அந்த பிஜிஎம்க்கு நம்ம பசங்க வந்து ஒரு கவரா ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ இன்னைக்கு ஷோவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க. பிஜிஎம்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வந்துருவீங்க. ஸோ பிஜிஎம்க்கெல்லாம் டான்ஸ் போடக்கூடியது நம்ம மட்டும் தான். ரைட், ஓகே. சூப்பரான வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க, ஜாலியாக வந்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. வீடு வளருது வீட்டு. ஸோ அடுத்து நான் அப்படி கண்டென்ட் எடுக்கணும், ஒரு ஜோக் சொல்ல போறேன். கண்டென்ட்னா ஜோக் தான், சொல்லுங்க. ஓகே, என்னன்னு சொன்னா டாக்டர் போய் சொல்லுங்க, டாக்டர் நீங்க எழுதி கொடுத்த மருந்துல டானிக்ல 2 மூடி குடிக்க சொன்னீங்க, காலையிலயும் மாலையிலயும். ஆனா டாக்டர் நான் காலையில மட்டும் தான் குடிச்சேன். என்ன காரணம்? டாக்டருக்கு ஒரு முடி தான் இருக்கு டாக்டர், போத்தல்ல ஒரு முடி தான் இருக்கு. பைபிள்ல போத்தல்ல மூடி எடுத்து குடிச்சிருக்கு. ஓ காட். ஓகே, பரவாயில்ல, சூப்பர். நல்ல டாக்டர்களை நம்பி ஏமாறாதீர்கள், கோழி டாக்டர்களை நம்பி மட்டும் ஏமாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நிறைய இடத்துல டாக்டர் எல்லாம் செஞ்சிருக்காப்ல. அதுக்கு தான் இந்த ஒரு விஷயம். ரைட், ஓகே. சரி, மெனிக்கே மகைஹித்தே அப்படின்னு சொல்லி விடாது கருப்புமாங்க. எங்க போனாலும் விடாது. இந்த வருஷம் அடுத்த வருஷமா அது விடாது. ஸோ மெனிக்கே மகேஹித்தே பாட்டு வந்து எல்லா இடமும் பரவிட்டு இருக்கு. பட்டி தொட்டி எங்கும் அட்டகாசமா அடிச்சு தள்ளிட்டு இருக்கும்போது ஸோ அந்த பாட்டை நம்ம ஃப்ளூட்ல வந்து நம்ம பசங்க ஒருத்தர் கேரளாவில் உள்ளவர் வந்து சூப்பரா வந்து ஃப்ளூட் பண்ணிருக்காங்க. ரைட்,
அந்த வீடியோ வந்து அந்த விஷுவல் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்களாம் பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்க. நாங்களாம் வந்து கேமரா முன்னுக்கு நிற்கும் போது இவருக்கு போன்ல அப்படியே தேடுறது. அதாவது என்ன தேடுறாரு நானும் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன். ஆனா அதுல ஒண்ணுமே தேடி இருக்க மாட்டாப்ல. யாராவது மிஸ் கால் அடிச்சிருந்தா அப்படி எட்டி பாக்குறது. மிஸ் கால் அடிச்சா பரவாயில்ல, நம்ம மிஸ்ஸே கால் அடிச்சா தான் பிரச்சனை. விஜய் இது கூட பரவாயில்ல. நீங்க இப்போ போன்ல மிஸ் கால் அடிக்கலாம் நியாயம் இருக்குது. ஓகே இப்போ ஓகே மிஸ் கால் அடிச்சு எடுக்க காசு இல்லைன்னு வைக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப்ல மிஸ் கால் அடிக்கிறாங்களே. அப்படி சில இது போனை கண்டுபிடிச்சது அமெரிக்காக்காரனா இருந்தாலும் அதுல மிஸ் காலை கண்டுபிடிச்சது நம்ம தான். அதை அடிப்பான் பாருங்க, இப்படி போன் எடுக்க முன்னே ஒரு கட்டு அப்புறம் போட்டுருவாங்க, மச்சான் ப்ளீஸ் போன் ஆன் பண்ணா மெசேஜ் ஆன் பண்ணிங்க மெசேஜ் வரும். ஏன்டா இப்படி இருக்கீங்க? இந்த எல்லாருக்குமே வந்து ஞாபகம் மறதி இல்லாட்டி ஒரு என்ன நீங்க எதுலையுமே கவனம் இல்லை அப்படின்னு சொல்றது இல்லையா. ஒருத்தர் வந்து ஒரு நாள் நைட் பார்ட்டி முடிஞ்சு ஒரு விடிய ஒரு 3 மணிக்கு இப்போ நம்ம ப்ரொடியூசர் கால் அடிக்கணும் வைங்களேன், 3 மணிக்கு கால் அடிக்கிறார். ஹலோ ஹலோ அவர் அந்த பக்கம், ஹலோ என்ன இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு. மச்சான் நீ டெய்லி சொல்லுவல்ல நான் பார்ட்டியில் குடிச்சா ஞாபகம் இல்லாமல் அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன்னு, இன்றைக்கு சரியா நான் பார்ட்டி முடிஞ்சு நீங்கள் எல்லாம் வீட்டை போனோன்னே நான் சரியாக ஆட்டோ பிடிச்சி என் வீட்டுக்கு வந்து இறங்கியிருக்கேன். இறங்கிட்டு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்ற. அவன் ஃபோனை வச்சுட்டு ஹலோ வீட்டுக்கு போயிட்டு இறங்கிட்டான். அட லூசு பையில பார்ட்டி நடந்ததே ஓ வீட்டில் தான், நீ ஆட்டோ பிடிச்சி யார் வீட்டுக்கு போயிருக்க அப்படி 31 வேற வருது விஜய், என்ன பண்ண போறீங்களோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சில பேர் ஞாபகப்படுத்துறதுக்கு அப்படி சில வேலைகள் செய்யறது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம அடுத்த கண்டனுக்கு போவோம். என்ன அடுத்த கண்டம் வந்து கண்டம் இல்ல கண்டன். அடுத்த கண்டென்ட் வந்து நம்ம சில பேர் ஏதாவது ஒரு பண்ணிட்டு அந்த பேரை வச்சே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி 5 கொலை 6 முகம்னு ஒருத்தர் ஓடுறாரு. அந்த கொலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், அது என்ன கொலைன்னு தெரியும். அந்த காமெடியை வந்து நம்ம பசங்க வந்து ஜாலியா பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்க அடுத்து பார்க்க போறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அடுத்த 6வது கொலையா இங்க ஒரு கொலை நடக்கும் பார்த்தோம். 7வது நடக்கும். என்னையா பண்ண அந்த ஆறுமுகம் பண்ணையார் தோப்புக்குள்ள பூந்து 5 கொலை தேங்காய் திருட்டாங்க. இப்படிதான் விஜய். மறந்துருவோம் இப்படித்தான் எல்லாமே ஷோ இப்படி சோகமா போயிட்டு இருக்கும் நேரத்தில் அடுத்த கண்டனுக்கு ரெடி பண்ணி ஒரு காமெடி வந்து ரெடி பண்ணிருக்காரு. என்ன காமெடி சொல்லுங்க. நீ கேட்க மாட்டேன்னு நினைச்சேன், கேட்டுட்டானே என்ன பண்றது இப்ப. சரி ஓகே, இப்படித்தான் ஒரு காமெடி சூப்பரான ஜோக்குன்னு சொல்றேன். நீங்க ஜோக்கா சொல்லுங்க, நான் சூப்பரா இல்லையா ஞாபகம் வர மாட்டேன். ரைட்டு, இப்போ வந்து நம்ம அடுத்த கண்டனுக்கு போகலாம். அதுக்குள்ள ஒரு ஜோக்கை தேடி வைப்பாரு. ஸோ அண்மையில் வந்து வெளிவந்த ஒரு சூப்பரான பாட்டு. இப்போ கல்யாண வீடு எங்கனாலும் அந்த பாட்டு தான் ஓடுதான். மால டண்டம் மஞ்சன டண்டம் டண்டன டண்டம் டண்டன டண்டம் டண்டன டண்டம். ஓ டண்டன பொண்ணு காணும். 5 பாட்டுக்கு ஆட முடியும் போது 6வதா நம்ம பொண்ணு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. என்ன படம் அது? இல்ல படம் இல்ல, இது சம்பவம். இது சம்பவம் இல்ல, சரித்திரம். யாருக்கு அது யாருக்கோ. ரைட்டு, சூப்பரா. இப்போ வந்து கல்யாண வீடுகள் எல்லாம் போடக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டு தான். எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டு தான் காதுக்குள்ளே கேட்டுட்டே இருக்குது. ஸோ அந்த பாட்டை நம்ம பசங்க வந்து சூப்பரா ஒரு கவர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கவரை இப்ப பார்க்க போறீங்க. இப்போ இந்த பாடலுக்கு பிறகு இவர் வச்சிருக்க ஜோக்கை மட்டும் எப்படி கேட்கலுங்க, அதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஷோல அடுத்து வர போறது மால டண்டம் மஞ்சன டண்டம். மனசோ இப்ப தந்தி அடிக்குது, மாமன் அடிக்கி மத்தலடம் டம் தரடம் டம் தரடம் டம் தரடம் டம் தரடம் டம். சிரிப்போ இல்ல மின்னல் அடிக்குது, ஆசை பொண்ணுக்கு அச்சதடம் டம் அச்சதடம் டம். சூப்பரா ஜாலியான ஷோ போயிட்டு இருக்கு. தம்பி வந்து எந்த ஷோவுக்கு வந்தாலும் அங்கே வந்து மட்டையோட தான் வருவார். ஸோ மட்டையை வீட்டில் வச்சுட்டு வந்தாலும் மனசுக்குள்ள அந்த மட்டை இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு கவர் டிரைவ், ஒரு ஸ்குவாட் டிரைவ், ஒரு லாங் ஆன் ஷார்ட் ஆன் அப்படி ஃபிளிக் இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ இங்கெல்லாம் வந்து சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அவர் கிரவுண்டுக்கு போனால் அதெல்லாம் பண்ண மாட்டார். லாஸ்ட் மேட்ச்ல கூட செஞ்சுரி அடிச்சேன். லாஸ்ட் மேட்ச் அது. அப்ப சரி, செஞ்சுரியோட அவனுக்கு லாஸ்ட் மேட்ச் தான். சரி ஓகே ஞாபகம் வந்துருச்சு, சொல்றேன். வந்துருச்சா? ஓகே. ஒருத்தனுக்கு ஞாபகம் வர வரைக்கும் நான் எவ்வளவு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னா, கணவர் வந்து சொல்லிருக்காரு மனைவி கிட்ட, ஓகே இங்க பாரு ஊரெல்லாம் காய்ச்சலா இருக்குது, சுடுதண்ணி
மசன் இருக்கு அப்படின்னு மசன் இருக்கு சுடுதண்ணி தான் எல்லா காய்ச்சலா இருக்குது அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க, எல்லாத்துக்கும் மூல காய்ச்சல் தான் வந்திருக்கு, உங்களுக்கு அது வராது, ஏன் பதறீங்க? எப்படி வாய்ப்பு இல்ல ராஜா. இப்ப ஏன்னா உடம்பு சூடா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பாட்டியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, தலையில கொஞ்சம் நல்லா விளக்கெண்ணெய் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி ஒரு அவர் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த அப்படியே மண்டைக்குள்ள இறங்கி அந்த சூடெல்லாம் இறங்கிடும். இதை கேட்டுட்டு ஒருத்தர் போயிருக்காரு பக்கத்து வீட்டுக்கு, நம்ம வீட்டுல தான் விளக்கெண்ணெய் எப்ப இருக்காது, அது சரி, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு ஆண்டி விளக்கெண்ணெய் இருக்கா அப்படின்னு, அது வேலைக்கு போயிருக்கு அன்னைக்கு தான் வரும். அப்படியா, நான் அந்த விளக்கெண்ணெய் கேட்கல, மத்த விளக்கெண்ணெய் கேட்டேன். அப்படியா, அது இந்த வெளியே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிருக்கு அப்படின்னு இருக்காரு. மனைவி மாதிரி வந்துட்டு எடுப்புல பேசுறது, அது சொல்லியிருக்காரு கணவன் சொல்லியிருக்காரு, ஒண்ணுதான் கண்ணு ரெண்டு நல்லா இருக்குது, கல்ல பார்த்து பொறுக்கிட்டு அரிசியை வைக்க வேண்டியது அடுப்புல, அதானே உனக்கு தான் வாயில பல்லு நல்லா இருக்கு, 32 பாட்டுக்கு தானே கடிச்சு திங்க விடுது கொய்யால அப்படின்னு சொல்லி நடக்கும். எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்றத இங்க மட்டும் தான் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ எங்கே பார்த்தாலும் பரவாயில்ல, மனைவியிடம் வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருங்கள், ஏன்னால் சோத்தில் விஷம் வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய. நோமலா அது பாய்சன் மாதிரி தான், 10 வருஷத்துக்கு தான் அது பாதிக்கும். நீங்க ஓவரா கத்துறீங்கன்னு சொன்னா ஒரே நாள்ல பாதிச்சிடும். ஓவரா கத்தும் போது என்னைக்கு உங்க மேல பாசப்பட்டு பிரியப்பட்டு பாயாசம் வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னீங்கன்னா நீங்க கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க. அந்த பறவை முடிவா மாதிரி பாயாசம் ஒன்று வச்சிட வேண்டியதான், அந்த பாயாசம் பாய்சனாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ரைட், ஓகே, ஜாலியா நம்ம பேசிட்டு இருப்போம். ஸோ அடுத்து நம்ம ஷோல வரப்போறது டிக்டாக் கலெக்ஷன். டிக்டாக் கலெக்ஷன், ரைட். இந்த வாரமும் நிறைய பேர் சூப்பரான டிக்டாக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிக்டாக்ஸ்லாம் நாங்கள் அப்படியே கலர்ஃபுல்லாக சலிச்சு அதை போடக்கூடிய டிக்டாக்ஸ், பார்க்கக்கூடிய டிக்டாக்ஸ், ரசிக்கக்கூடிய டிக்டாக்ஸ்லாம். ஏன் சலிக்கிற இடியாப்ப சொல்ல போறீங்க? அப்ப நோ 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 அவங்க பண்ணியிருக்க டிக்டாக்ஸ்லாம் அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் சலிச்சு அழகா சூப்பராக நீங்கள் ரசிக்கக்கூடிய டிக்டாக்ஸை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வார ட்ரெண்டிங்கோட டிக்டாக். நேத்தியாண்டா வேலைக்கு வரல? எங்க அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க, அதான் வரல. எங்க குத்துறாங்க? காதுலனே. டேக் அப்படின்னா என்னது? டேக் அப்படின்னா தாங்கன்னு அர்த்தம். எடுங்கள். டேக்னா தாங்கனா தாங்க. அப்ப கொடுங்கள், கொடுங்கள், கிவ், கிவ், டேக் அண்ட் கிவ். அப்ப கிவ் அண்ட் டேக், அப்படியே கிவ் அண்ட் டேக் பாலிசி. கிவ்னாலும் தாங்கன்னு அர்த்தம், போட்டு வாங்குறது. அப்படி கிவ் மீ தாங்க, அதானே. டேக் எடுத்துக்கங்க, அதானே. கேட்டு வாங்குறதும் தெரியாம எடுக்கிறது. நமக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் தெரியும். அமெரிக்கன் இங்கிலீஷ், ரைட். இப்போ வந்து அமெரிக்கன் அப்படினோட எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்திருக்குது. சோ இப்போ வந்து கொரோனான்னு சொல்லி 2 வருஷத்தை ஓட்டிட்டோம். சோ அந்த 2 வருஷம் முடிஞ்சு இப்போ அடுத்தவர் வந்து புதுசா வந்து வந்திருக்காரு. சோ அதனால நாங்க எப்பவுமே சொல்லிக்கிறது, எப்போ பார்த்தாலும் இனிமே வரும் காலங்கள்ல நீங்க கொஞ்சம் கைகளை கழுவி முகங்களை கழுவி அழகா வந்து சேஃபா பாதுகாப்பா இருங்க. சோ அது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நல்லதுதான் விஜய். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போறோம். என்னது? சரியா? இப்படித்தான், எப்படி இப்படித்தான் நம்ம ஜோக்க நினைப்போம், மறந்துடுவோம். அதுக்கப்புறம் சும்மா ஏதாவது நீ ஏதாவது எடுப்பேன், நான் கொஞ்சம் யோசிப்பேன், கலந்து அப்பவே வரலன்னு சொன்னா கண்டனுக்கு போயிருவோம். நடக்கிறது தானே. என்ன செய்யறது? நிலாவை பார்க்கணும்னு இந்த லவ் பண்றோம் இல்லையா, பண்றோம்னா நம்ம 2 பேரும் இல்ல, லவ் பண்றவங்க நம்ம பண்ண முடியாது ராஜா. நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல ராஜா. உங்க மனசு எங்க போகுதுன்னு தெரியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. ஓகே, அப்ப அந்த மாதிரி சில நேரங்கள்ல அப்படி அந்த காதலை, தன்னுடைய அன்பை அப்படி கொற்ற போயிட்டு அவமானப்படுற விஷயங்கள் இருக்கு. ஒரு காதலனும் காதலியும் அப்படி கடற்கரையில உட்கார்ந்து ஜாலியா காத்து வாங்கிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காதலன் சொல்றார், கண்ணே அந்த நிலவை கொஞ்சம் பார் அப்படின்னு. அந்த அம்மா திரும்பி பார்த்துச்சு, பார்த்த வாக்குல மறுபடி சத்துன்னு ஒன்று குடிச்சு. ஏன்டி அடிக்கிற? அது நிலவா? அது குண்டு பல்பு. நல்லா பாரு, அது இந்த பீச்ல போட்டுக்க பல்பு. பல்புக்கும் நிலவுக்கும் வித்தியாசம் தெரியல. நீ எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அப்படின்னு. அந்த மாதிரி எது பேசுறதுனாலும் கொஞ்சம் ஆற தீர விசாரிச்சு பேசினாலும் நமக்கு பாதுகாப்பு, சேஃப்டி முக்கியம் இல்ல. ரைட், ஓகே. அதனால இப்போ நாளைக்கு ஹெல்மெட் போட்டுட்டு எங்கேயாவது யாராவது உட்கார்ந்துருந்தா கொஞ்சம் தேடி பாருங்க. நம்ம புவனேஷா கூட இருக்க கூடும். ஹெல்மெட் போட்டு கிரிக்கெட் பேட்டோட போய் வேண்டியது இல்ல, சேஃப்டி முக்கியம்ன்றனால அப்படி போனாலும் போகலாம். ஓ ரைட். அடுத்து சூப்பரான ஒரு கண்டென்ட் இருக்க போது. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ட்ரெண்டிங்ல விடுங்க ஷோ. இன்னைக்கு இந்த ஷோக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இடைக்கிட ஞாபகப்படுத்தணும்ப்பா, இல்லாட்டி பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ரைட், ஓகே. ஸோ அடுத்து நம்ம சூப்பரான ஒரு கண்டென்ட் இருக்கு. எஸ், என்ன கண்டென்ட் சொல்லுங்க. இல்ல, நீ பார்த்துட்டு வாங்க, அதை பத்தி பேசு. பார்த்துட்டு வாங்க. கண்டென்ட் சொன்னீங்க தானே, இப்ப பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எப்படின்னு இது அதான் இப்ப போன பிராங்க், அதான் அது செம.
இப்போ உங்களுக்கு இப்படி யாராவது போற இடையில போகும்போது யாராவது சேதுபதி வயசு இருக்கு. ஓ ப்ரொடியூசர் சார் சேதுபதி வயசு எடுக்கிறாப்ல. மேல காரணம் பிரேம் வெளியே போகுது கை இல்ல சேதுபதி வயசு எடுக்கிறாப்ல. கையை தூக்குறாரா அவரு? இல்ல சேதுபதி இவ்வளவுதான் தூக்கலாம். சேதுபதி வயசு எடுக்கிறாப்ல. சம்மர் ஜி, சூப்பர் ஜி. வருது ஜி, வருதா ஜி, வருது ஜி. ப்ரொடியூசர் வந்தா மினி சக்கரவர்த்தி வயசு வருது சார். நல்ல வயசு ஒன்று வந்தாலும் உங்களுக்கு ப்ரொடியூசர் வந்தீங்களா? ஏன் சார் ப்ரொடியூசர் தானே? இல்ல ஒரு மரியாதை இல்லாம பேசணும். கோத்து லைட்டா ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஓகே ரைட்டு. இவர் வந்து விஜய் சேதுபதி வயசு வந்து இன்னைக்கு தான் ட்ரை பண்ணிருக்காரு. இன்னைக்கு வந்து சேதுபதி வயசு மட்டும் தான் வந்திருக்கு. நாளைக்கு விஜயோட சேர்த்து விஜய் சேதுபதி வயசு வந்து வரும். என்னஞ்சில் கூடி இருக்கும் அப்படின்னு விஜய் வயசு தனியா பேசிட்டு நீங்க சேதுபதி வயசு தனியா வச்சு பேசிருந்தீங்கன்னா ரெண்டு கோத்துருக்கலாம். நல்ல வேலை விக்ரம் பிரபு வச்சு பேச சொல்லல. விக்ரம் வச்சு பிரபு ஒரு பேசி சேர்த்து பேசிருப்பீங்க. ரைட், பரவாயில்ல, ஜாலியா சரவலன் நீங்க. ஓகே ரைட். இப்படி நான் கலாய்ச்சிட்டு இருந்தாலும் நீங்க அங்க உட்காந்து திட்டிட்டு இருக்கிறது எங்களுக்கு விளங்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது இப்போ ஒரு அண்மையில் வந்து சிங்கள பாடல் ஒன்று எப்ப பார்த்தாலும் எங்க ஒரு டிக்டாக் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பாட்டு தான் வரும். என்னன்னு சொன்னா என்ன முன்னே எழுத்தேன் லேலேன்னா 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 அப்படின்னு ஒரு சூப்பரான சிங்கள பாடல். ஸோ சகோதர மொழி பாடல் நாமளும் அதை பாடிட்டு இருக்கோம். ஸோ எல்லா மத்தியிலும் வந்து அந்த பாடல் ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஸோ அந்த பாடலை நம்ம பசங்க அப்படியே தமிழ் வடிவத்தில் மாற்றி ஜாலியாக கலர்ஃபுல்லாக மலையகத்தில் ஒரு அப்படி தேயிலை தோட்டம் அப்படி இதில் சூப்பராக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அப்படியே பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியா போயிட்டு பார்த்துருவாங்க. அப்படியா பார்த்துட்டு வாங்க. நாங்கள் வா. ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு முத்தமும் தாயண்டி உன் மாமன் நானடி லவில் சறுக்கி சறுக்கி வாரும் பாரடி. ஓ பேபி பேபி என் தேவ தேவி அப்படின்னு ஒரு பாடல். நான் அப்போ எனக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் வரல தானே? இல்லை நான் இந்த இதனால தான் வர்றது இல்லை இந்த ஷோக்கு. ஒரு மனுஷன் கண்டென்ட் தான் வரல. ஏன்டா அவர் பேசும்போது அந்த என்னடா இப்படி என்னடா இதெல்லாம் சார் சூப்பர். இப்போ நான் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு கேளிக்கையாக இருக்கிறது அல்லவா? புலிகேசி மாதிரி நம்ம பேசுறோம். கேளிக்கையாக இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. ஓ ஒரு பாடல். அந்த பாடல் வந்து பாபி கேர்ள் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் மிக பிரபலமான பாடல். அந்த பாடலை ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களும் பாடி இருந்தால் அதை எவ்வாறு பாடி ரசித்திருப்பார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்ன வைரமுத்து ஓகே. இப்ப ஒருத்தர் இருக்காரு, அவர் பேபிகள் பாட வைரமுத்து சொல்றாரு. இல்ல நீங்க வைரமுத்துன்னு நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்கல்ல. இவர் பசர் ஒரு நம்ம சகோதர நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வேலையே தான் யாராவது நல்லா பாடி இருந்தா அது பொறுக்காது அவருக்கு. அந்த பாட்டை கொண்டு வந்து இவர் எவ்வளவு மோசமா பாடணுமோ அப்படி பாடியும் பல மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்காரு. அத பல மில்லியன் பேர் பார்த்து ரசிச்சிருக்காங்க. சோ அந்த பார்த்து ரசிச்சதுல நானும் ஒருத்தன். ரைட்டா? நான் எப்படியா பார்த்தது மேற்கொண்டு பார்த்தான்னு இங்க கொண்டு வேற அதை போட்டுருக்கேன். எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாபிகள் பாடலை ஒவ்வொரு நாட்டு மக்களும், நம்ம சைனாவா இருக்கட்டும், நம்ம அரேபியாவா இருக்கட்டும், நம்ம சைனா இல்ல அப்படி சொல்லிக்கிட்டே போயிடுவோம். அப்ப எல்லா நாட்டுல உள்ளவங்களும் பாடியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத சூப்பரா ஒரு பண்ணிருக்காரு ஒரு வீடியோ ஒன்று. அந்த வீடியோவை இந்த ஷோல இப்போ அடுத்து பார்க்க போறீங்க. I'm a Barbie girl in the Barbie world. Life in plastic, it's fantastic. You can brush my hair. Yes, நான் இறுதியா ஒரு காமெடி சொல்லிட்டு தான் போவேன் விஜய். ஓ நீங்க சொன்னாலே அது இறுதி தான். அது இறுதியா சொல்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சார் என்னுடைய மனைவி தண்ணி நினைச்சு பெட்ரோல் எடுத்து குடிச்சிட்டாங்க. மூக்கு எங்க வச்சிருந்தேன் நாயை பரவாயில்ல சொல்லிட்டாங்க. சரியா? தண்ணியை நினைச்சு பெட்ரோல் எடுத்து குடிச்சிட்டாங்க. நான் போலியிலேருந்து கஷ்டப்பட்டு 100-150 பேருக்கு பின்னாடி நின்று வாங்கின பெட்ரோல் சார். அது குடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்றது? எவ்வளவு குடிச்ச? 1 லிட்டர். டாக்டர் ஒன்றும் யோசிக்காதீங்க. ஒரு நடக்க விடுங்க. ஒரு 60 கிலோமீட்டர் போன பிறகு பெட்ரோல் தானே இறங்கி முடிஞ்சிடும். சரியா? இப்ப எல்லாம் 60 கிலோமீட்டர் தேவையில்ல. 1 லிட்டர்னா கொஞ்சம் பரவாயில்ல. 1 லிட்டர்ல சுமாரா ஒரு 45 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் பெட்ரோல் முடிஞ்சிடும். ரைட்டு. இவருக்கு நாளைக்கு 2 லிட்டர் பெட்ரோல் குடிக்கணும். 80 கிலோமீட்டர் நடக்கிறோம். ஸோ பரவாயில்ல, இவர் வந்து நடந்துகிட்டே இருக்கட்டும். ஜாலியாக இன்றைக்கி வந்து ஷோ வந்து போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 1 மணித்தியாலம் வந்து உங்களுக்கான ஷோ தான், உங்களுக்கான நேரம் தான். ஸோ வசந்தத்தோட சூப்பராக ஜாலியாக மாலை நேரத்தில் வரக்கூடிய நம்ம ட்ரெண்டிங்கில் விடுங்க ஷோ இப்போ முடிய போகுது. முடிய போகுது. என்ன பண்ணுறது? நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே எங்களுக்கு நேரமும் கிடையாது. ஸோ அதனால் இன்னைக்கு ஷோவில் வந்து ஜாலியாக நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக பார்த்து சிரிச்சிருப்பீங்க. போன வாரம் என்னென்ன ஷோ வந்துச்சோ, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்களோ
அவ்வளோ விஷயத்தை நாங்கள் அழகா கலக்கலா தொகுத்து உங்களுக்கு வந்து தந்திருந்தோம். எஸ், இன்னொரு விஷயம் நீங்க பண்ணலாம். இப்போ ஷோ முடிஞ்சல, ஓகே, ஒன்றும் யோசிக்காதீங்க, அப்படிக்கே எழுமுங்க, கிச்சனுக்கு போங்க, சமைக்க ஆரம்பிங்க, விஜய் ப்ரொடக்ஷன் எடுங்க, நல்ல ருசியா சமைச்சு கொடுங்க. வீட்டுல எல்லாம் சிரிச்சிங்க தானே வேணும். ஒரு மிளகா பொடி, ஒரு மிளகு பொடி, ஒரு மசாலா, ஒரு பப்படம். இப்போ நைட்டுக்கெல்லாம் நிறைய பேருக்கு சமைக்க லேட்டா இருக்கே, லேட்டா போகுது என்ன செய்யுது அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா இப்பவே 8 மணி ஆயிருக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, விஜய் ப்ரொடக்ஷன்ல உள்ள நூடுல்ஸ் எடுத்து கொட்டுங்க, அதுல உள்ள மசாலா எடுத்து போடுங்க, டப்புன்னு ஒரு நூடுல்ஸ் ரெடி பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு போறோம் பாருங்க, நல்ல சாப்பிட்றதுக்கு ஐடியா கொடுத்துருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஷோக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க நம்ம விஜய் ப்ரொடக்ட்ஸ். இலங்கையில் உள்ள மிகத்தரமான சுவையான சுத்தமான சுகாதாரமான முறையில் தரக்கூடிய மசாலா பொருட்களை இலங்கையில் தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் அப்படின்னா நம்ம விஜய் ப்ரொடக்ட்ஸ் அவங்க தான். ஸோ அவங்க தரக்கூடிய சூப்பரான விஷயங்களோட நீங்க சந்தோஷமா இருங்க. ஸோ அவங்க இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணனால நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். எஸ், இப்போ நாங்க டாடா பாய் பாய் சொல்லிட்டு அடுத்த வாரம் வாரங்க செம்ம ஸ்பெஷலா இருக்க போது, செம்ம ஜோக்கு, எல்லா விஷயமும் ஞாபகமா கரெக்டா ஞாபகம் வச்சு அடுத்த வாரம் கொண்டு வரோம். அது கிறிஸ்மஸ் வேற வருது. கிறிஸ்மஸ் அதுக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு போகலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ரைட், அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய எல்லா எங்களுடைய நண்பர்களுக்கும் இனிமையான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இன்னைக்கு ஷோல இருந்து விடைபெற போறோம். விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் புவனேஷ் என்றும் உங்கள் அன்பின் விஜய். வணக்கம்.